அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சுஹைல். இவ்வாரம் உலக அரங்கில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை தொகுத்து தரும் திஸ் வீக் அரவுண்ட் த வேர்ல்ட் செய்தி தொகுப்போடு இப்பொழுது நாங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் நிதியுதவி. ப்ராஜெக்ட் 5M திட்டத்தை ஆரம்பித்தார் ஜனாதிபதி. பாடநூல் சர்ச்சையில் இனி புத்தகங்களில் URL இருக்காது. மகாநாயக்க தேரர்களிடம் பிரதமர் உறுதி. தள்ளுபடி செய்யப்பட்ட 102 அரசியல் வழக்குகள் மீண்டும் விசாரணை. 65 வழக்குகள் தாக்கல். இலங்கை பொருளாதாரம் 5% வரை வளரும். மத்திய வங்கியின் புதிய கணிப்பு. அமீரக தனியார் துறை ஊழியர்களுக்கு 6000 திர்ஹம் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம். வளைகுடா நாடுகளுக்கு ஒரே விசா. GCC கிராண்ட் டூர்ஸ் முறை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பம். சீனாவுடனான வர்த்தக உறவை சீரமைக்க இந்தியா ஆலோசனை. விசன் 2030 திட்டத்திற்காக $58 பில்லியன் கடன் திரட்டுகிறது சவுதி அரேபியா. மஸ்கெட்டில் புதிய சர்வதேச நிதி மையம். முதலீட்டாளர்களுக்கு அதிரடி சலுகைகள். கிரீன்லாந்தை வாங்க ட்ரம்ப் மீண்டும் விருப்பம். டென்மார்க் திட்டவட்டமான மறுப்பு. சிரியாவில் IS நிலைகள் மீது பிரான்ஸ் பிரிட்டன் கூட்டு வான்வழி தாக்குதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ப்ராஜெக்ட் 5M எனும் பாரிய வீடமைப்பு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆரம்பித்து வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதுடன் முதல் கட்டமாக அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலக வங்கி மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சுமார் 25,000 வீடுகளை மீள கட்டியெழுப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இலங்கை வரலாற்றில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த நிதியுதவி என்பது குறிப்பிடத்தக்கது. தரம் 6 மாணவர்களுடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற சர்ச்சை குறித்து மகாநாயக்க தேரர்களை சந்தித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய விளக்கம் அளித்துள்ளார். இந்த பிழையை ஒரு பாரதூரமான தவறு என ஒப்புக்கொண்ட பிரதமர் இனிவரும் காலங்களில் பாடப்புத்தகங்களில் எந்த ஒரு இணையதள முகவரிகளையும் சேர்க்கப் போவதில்லை என்ற கொள்கை முடிவை அறிவித்தார். இந்த விவகாரம் குறித்து CID தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் தற்காலிகமாக பதவி விலகியுள்ளதுடன் 4 லட்சம் புத்தகங்களில் இருந்து அந்த பக்கங்களை நீக்கும் பணிகள் வலய மட்டத்தில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2019 தொடக்கம் 2024 வரையான காலப்பகுதியில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இவ்வாறு வாபஸ் பெறப்பட்ட 102 அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் 65 வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்துள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மூடி மறைக்கப்பட்ட ஊழல் மற்றும் மோசடி வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் நீதியான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க எஞ்சியுள்ள வழக்குகளை மீளாய்வு செய்யுமாறு நீதி அமைச்சுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கி 2026 ஆண்டுக்கான கொள்கை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கை அறிக்கையில் நாட்டின் பொருளாதாரம் இவ்வருடம் 4% முதல் 5% வரை வளர்ச்சி அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாத இறுதியில் நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு $6.8 பில்லியன் அதிகரித்துள்ளது. இது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஒரு முக்கிய சான்றாக கருதப்படுகிறது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறையில் பணிபுரியும் அமீரக பிரஜைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அவர்களது சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்ச சம்பளம் 6000 திர்ஹம்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது முன்னர் 5000 திர்ஹம்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களில் 2% அமீரக பிரஜைகளாக கொண்டிருக்க வேண்டும் என்ற விதியை மீறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என மனிதவள மற்றும் சுதேசமயமாக்கல் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் சுற்றுலாத்துறையை உலகளாவிய ரீதியில் முன்னேற்றும் முகமாக GCC கிராண்ட் டூர்ஸ் எனும் புதிய விசா முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் ஷெங்கன் விசா போன்று செயல்படும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரே ஒரு விசாவை கொண்டு சவுதி அரேபியா, UAE, கத்தார், ஓமான், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் சுற்றுலா பயணிகள் தடையின்றி பயணம் செய்யலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றமானது வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான பயண நடைமுறைகளை எளிதாக்கி 2030 ஆண்டிற்குள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 120 மில்லியனாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளை ஒரு ஒருங்கிணைந்த உலகளாவிய சுற்றுலா மையமாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சீனாவுடனான பொருளாதார உறவுகளை மீண்டும் சீரமைக்க இந்தியா ஆலோசித்து வருகிறது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் உலக வர்த்தக சூழலில் ஏற்படவுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டே இந்த ஆலோசனை இடம்பெற்று வருகின்றது. இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் விநியோக சங்கிலியை உறுதிப்படுத்தவும் சீன நிறுவனங்கள் மீதான சில கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. எல்லை பதற்றம் காரணமாக சீனாவுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தற்போதைய உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் தற்காலிகமாக மாற்றியமைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் சில குறிப்பிட்ட துறைகளில் சீன முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப இறக்குமதியை அனுமதித்து உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை வாங்கும் தனது அதிரடி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் முன்வைத்துள்ளார். ஆர்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கவும் அங்குள்ள அபரிமிதமான கனிம வளங்களை கைப்பற்றவும் இது ஒரு முக்கிய மூலோபாய நகர்வு என அமெரிக்கா கருதுகிறது. இருப்பினும் இந்த திட்டத்தை டென்மார்க் அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கிரீன்லாந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல என்றும் அது ஒரு தன்னாட்சி பெற்ற சுதந்திரமான தேசம் என்றும் டென்மார்க் பிரதமர் பதிலடி கொடுத்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நாட்டை விலைக்கு வாங்கும் ட்ரம்பின் இந்த முயற்சி சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா தனது விஷன் 2030 திட்டத்தை எட்டும் நோக்கில் 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் 58 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக திரட்ட முடிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை எதிர்பார்த்ததை விட குறைந்ததால் ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய நிதியானது சவுதியின் கனவு திட்டமான த லைன் போன்ற அதிநவீன நகரங்கள், சுற்றுலா உட்கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார பல்வகைப்படுத்தல் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. எண்ணெய் வருவாயை மட்டுமே நம்பி இருக்காமல் நாட்டை ஒரு உலகளாவிய சுற்றுலா மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் திட்டங்களுக்கு இந்த கடன் பெரும் பக்கபலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய நிதி மையத்தை உருவாக்க அந்நாட்டு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. தற்போது இந்த பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் துபாய் மற்றும் ரியாத் ஆகிய நகரங்களுக்கு போட்டியாக அமையவுள்ள இந்த மையம் சர்வதேச முதலீட்டாளர்களை கவர அதிரடியான சலுகைகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக இங்கு முதலீடு செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கப்படுவதோடு 100% உரிமையை அந்நிறுவனங்களை வைத்துக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓமானின் விஷன் 2040 திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள இந்த நடவடிக்கை நாட்டின் எண்ணெய் சாராத பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மஸ்கட்டை ஒரு சர்வதேச நிதி மற்றும் வணிக தலைநகராக மாற்றவும் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியாவின் பதியா பாலைவன பகுதியில் பதுங்கியிருந்த IS தீவிரவாதிகள் மீது வான்வழி தாக்குதலை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நடத்தியுள்ளது. பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்கள் மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. IS அமைப்பின் முக்கிய தலைவர்கள் மறைந்திருந்த இடங்கள் இந்த தாக்குதலில் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களில் நடத்தப்படவிருந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் சதியை முறியடிக்கவே இந்த முன்கூட்டிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. இவைதான் இவ்வாறு உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள். இதுபோன்ற பயனுள்ள பல தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தருமாறு வேண்டி மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.